இன்றைய ரத்தினம் அன்னை சீதாதேவி வேண்டிக் கொண்டபடி புண்ணியாத்மாவான சுயக்னரை பார்த்து ராமபிரான் கூறினார். நண்பரே, சீதை தன்னுடைய பொன்மாலைகள், பொன்வடங்கள், மேகலை ஆகியவற்றை உங்களுடைய பத்தினிக்கு கொடுக்க விரும்புகிறாள். அவைகளையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். அன்பரே, சீதை இப்போது காட்டிற்கு புறப்பட்டு கொண்டிருக்கிறாள். அழகான வேலைப்பாடுகள் அமைந்த தோல்வலைகள், கவின்மிகு கேயூரங்கள் முதலியவைகளையும் உங்கள் பத்தினிக்காக உங்களிடம் கொடுக்கிறாள். முதல் தரமான படுக்கை விரிப்புகள் கொண்டதும் பல்வகையான ரத்தினங்கள் இழைக்கப்பட்டதுமான கட்டிலையும் உங்கள் இல்லத்திற்கு வைதேகி அனுப்பி வைக்க விரும்புகிறாள். அந்தனோத்தமரே, என்னுடைய மாமன் எனக்கு கொடுத்த சத்ருஞ்சயம் என்ற யானையை 1000 பொற்காசுகளுடன் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று ராமபிரான் கூறி கொடுத்ததும் அவைகளையெல்லாம் புண்ணியாத்மாவான சுயக்னர் ஏற்றுக்கொண்டு ராமபிரானுக்கும் லக்ஷ்மணருக்கும் சீதா அன்னைக்கும் மங்களமான ஆசிர்வாதங்களை வழங்கினார். பின்னர் ராமபிரான் தமது தம்பியை பார்த்து, தோல் வலிமை படைத்தவனே, அந்தனோத்தமர்களான அகஸ்தியரையும் கௌசிக மாமுனிவரையும் அழைத்து வந்து விளை நிலத்தில் முளைத்திருக்கும் பயிருக்கு ஏராளமான தண்ணீரை பாய்ச்சுவது போல பல்வகை ரத்தினங்கள், ஆயிரக்கணக்கான பசுமாடுகள், பொன் வெள்ளி விலை உயர்ந்த மாணிக்கங்கள் கொடுத்து அவர்களை பூஜித்து மனம் குளிரச் செய்வாயாக. யஜுர்வேத தைத்திரிய சாகையை கற்பிக்கும் ஆச்சாரியர், புலமை பெற்ற வேத வித்தகர் ஒருவர் கோசலா தேவியையும் சுமித்ரா தேவியையும் தினம்தோறும் பக்தி சிரத்தையுடன் ஆசிர்வதித்து வருகிறார். அவருக்கு ஒரு வாகனம், பணியாளர்கள், பட்டு துணிகள், அவருக்கு திருப்தி ஏற்படும் வரையில் மற்ற பொருட்களையும் நமது கருவூலத்திலிருந்து கொடுக்க செய்வாயாக. நல்ல பண்பாடுகள் உள்ளவரும் தேரோட்டிகள் குலத்தில் பிறந்தவருமான சித்திரரதன் என்பவர் வெகு காலமாக நமக்கு அமைச்சராகவும் இருந்து வருகிறார். விலை உயர்ந்த ரத்தினங்களாலும் ஆடைகளாலும் ஏராளமான பொருட்களாலும் அனைத்து வகையான ஆடைகளையும் அனைத்து வகையான ஆடுகளையும் 1000 பசுக்களையும் கொடுத்து அவரை மகிழ்விப்பாயாக. கையில் தண்டம் தரித்த பிரம்மச்சாரிகள் கட சாகையையும் கலாப சாகையையும் அத்தியனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் பொழுதெல்லாம் வேதம் மோதி கொண்டிருப்பதால் மிகவும் களைப்படைந்து வேறு எந்த வேலையையும் செய்ய முடியவில்லை. ஆனால் சுவையுள்ள பதார்த்தங்களை உண்பதில் விருப்பமுடையவர்கள், வேத விற்பன்னர்களால் மதிக்கப்படுபவர்கள். அவர்களுக்கு இரத்தின மூட்டைகள் ஏற்றப்பட்ட 80 ஒட்டகங்களையும் கொடுக்கச் செய். 1000 பொதி மாடுகளையும் 200 உழவு மாடுகளையும் உணவுக்கு வேண்டிய பால், தயிர், நெய் முதலியவற்றிற்காக 1000 பசுமாடுகளையும் கொடு என்றார். தொடர்வோம்.